வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் லிமிடெட் பத்தி பார்த்துருவோம். செக்டார் டூர்ஸ் அண்ட் டிராவல் சர்வீசஸ், பிசினஸ் மாடல் சர்வீஸ் ப்ரொவைடர், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், மோனோபொலி, மேஜர் ரெவன்யூ கேட்டரிங் சர்வீசஸ் அண்ட் டிக்கெட் புக்கிங். கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து 45%, டிக்கெட் புக்கிங்ல இருந்து 30% சேர்ந்து 75% ரெவன்யூ வருது. Positives: monopoly power in ticket booking and catering services. வேற யாரும் கிடையாதுங்கிறதுனால மோனோபொலியா இவங்க தான் போல வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்ட்ராங் பினான்சியல், டெப்ட் ஜீரோ அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 35% இருக்கு. நெக்ஸ்ட், ஹை மார்ஜின் இன் டிக்கெட் புக்கிங் 80% அளவுக்கு மார்ஜின் இருக்கு. நெக்ஸ்ட், எக்ஸ்பேன்ஷன் இன் ரயில் நீர், பேக்கேஜ்டு வாட்டரை எக்ஸ்பேன்ஷன் பண்றது பாசிட்டிவ். நெக்ஸ்ட், ஸ்ட்ராங் டிவிடெண்ட். டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் கம்பெனியில அதிகமா டிவிடெண்ட் கொடுக்கறது ஐஆர்சிடிசி தான். நெக்ஸ்ட், நெகட்டிவ்ஸ்: டிக்ளைனிங் ஆப்ரேட்டிங் மார்ஜின். லாஸ்ட் 5 இயர்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது 35%ல இருந்து 33% ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், பிரீமியம் ஸ்டாக் வேல்யூவேஷன். மோனோபோலியா இருக்கிறதுனால ஸ்டாக் வேல்யூவேஷன் பிரீமியத்துல தான் இருக்கு. நெக்ஸ்ட், அன்ரிலையபிள் ஃபுட் குவாலிட்டி அண்ட் ஹைஜீன் ஆஃப் ஃபுட் சர்வ்டு. ட்ரெயின்ல சர்வ் பண்ற ஃபுட் குவாலிட்டி அண்ட் ஹைஜீன் பத்தி பொதுவா பொதுமக்களிட அதிகமா ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட், ரெகுலேட்டரி டிபெண்டன்சி. இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட், ஏர்னிங் growth ரேட் 15% லெஸ் டு ரிலேட்டிவ் பீட்ஸ். ஏர்னிங் growth ரேட் ரிலேட்டிவ் பீட்ஸ் கம்பேர் பண்ணும்போது 15% கம்மியா தான் இருக்கு. இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், ஐவி அண்ட் ஐஎம்பி வித் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி, இபிஎஸ் அண்ட் பிஇ growth அண்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ல பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீஸ், டிபிஓ டெக் லிமிடெட் அண்ட் லீட் டிராவன்யூ டெக்னாலஜி, தாமஸ் குக், இந்த 4 கம்பெனியோட கம்பேரிசன் பண்ணி பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 45,196 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹2, டிவிடெண்ட் ஈல்ட் 1.5%, 52 வீக் ஹை 820, 52 வீக் ஹையில இருந்து 31% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 493, 52 வீக் லோல இருந்து 15% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 56%, டெய்லி வொலாட்டிலிட்டி 3.5%, ஏர்னிங் ஈல்ட் 3.2%. நெக்ஸ்ட், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். கவர்மெண்ட் 62% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 5% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 15% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 18% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், டாப் லைன் growth. லாஸ்ட் பினான்சியல் இயர் 2025 அவங்க கொடுத்த சேல்ஸ் 4,675 கோடி. அதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 10% அதிகம். அதுவே லாஸ்ட் 2 இயர்ஸ் சேல்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஒன்லி 5% தான் அதிகம். ஓவராலா பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 16% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட், பாட்டம் லைன் growth. லாஸ்ட் இயர் அவங்க காட்டின நெட் ப்ராஃபிட் 1,268 கோடி. அதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 8% அதிகம். இதே லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 4% அதிகம். ஓவராலா 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 20% இருக்கு. நெக்ஸ்ட், ஆப்ரேட்டிங் மார்ஜின். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 35% மார்ஜின் மெயின்டைன் பண்றாங்க. இதே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒன்லி 33% தான் மார்ஜின் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட், குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட மினிமம் கால்குலேஷன் 255 crore. Q2வும் Q3யும் பீட் பண்ணிருச்சு. Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 47 கோடி அதிகம். ஸோ 3 ஃபேக்டருமே இங்க ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். இந்தியன் ரயில்வேஸ் கம்பேர் பண்ண தாமஸ் குக், லீட் டிராவன்யூ டெக்னாலஜி, டிபிஓ டெக் அண்ட் பிஎல்எஸ் இன்டர்நேஷனல், இந்த 4 கம்பெனியும் கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கிறோம். மீடியன் பிஇ 48.7, இவங்களது 31.7. மீடியனை விட 17x கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட், பிரைஸ் டு புக். மீடியன் 8.7x, இவங்களது 12.3x. மீடியனை விட 4x அதிகமாவே ட்ரேட் ஆகுது.
நெக்ஸ்ட் பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 6.3, இவங்களது 9.7, மீடியனை விட 3x அதிகமா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 18.6, இவங்களது 33.2, மீடியனை விட 14.6% அதிகம். நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் மீடியன் 22, இவங்களது 39, மீடியனோட 17% அதிகம். நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 14%, இவங்க 27%, மீடியனை விட 13% அதிகம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 21%, இவங்களது 35%, மீடியனோட 14% அதிகம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 28%, இவங்களது 48%, மீடியனோட 20% அதிகம். நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 1.6, இவங்களது 1.9, மீடியனோட 0.3 அதிகம். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.2, இவங்களது கடன் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 53%, இவங்க 46% தான் வச்சிருக்காங்க. மீடியனை விட டெப்ட் 6% கம்மி. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 10%, இவங்களது 19%, மீடியனை விட 9% ரிட்டர்ன் ஆன் அசெட் அதிகம். நெக்ஸ்ட் இபிஎஸ் growth மீடியன் 18, இவங்களுக்கு 68 தான், மீடியனோட 16% கம்மி. அண்ட் ஏர்னிங் growth ரேட் மீடியன் 51%, இவங்களுக்கு 36%, மீடியனோட 14% கம்மி. அண்ட் டிவிடெண்ட் yield மீடியன் 0.5%, இவங்க 1.5%, மீடியனோட 1% டிவிடெண்ட் அதிகமா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் லாஸ்ட் 5 years வீக்லி சார்ட். லோ 336 ரூபாய் மே 2021 வந்த லோ. ஹை 1279, அதே அக்டோபர் 2021 வந்த ஹை. அதுக்கப்புறம் அந்த ஹையை ரீச் பண்ணது மே 2024. இப்ப நியர்பை லோ கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்த அளவுக்கு ஹை 820, மே 2025 வந்த ஹை. லோ 492, மே 2026 வந்த லோ. இப்ப நியர்பை லோ கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் போட்டு பார்த்துருவோம். இந்த ஹையில இருந்து இப்ப ட்ரேட் ஆகுற வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 722, ஹை வால்யூம் ஏரியா நியர்பை 800 அண்ட் லோ வால்யூம் ஏரியா 555. இப்ப ஸ்டாக்கு லோ வால்யூம் ஏரியாவுக்கு மேலதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் லாஸ்ட் 5 years பிரைஸ் கம்பேரிசன். டிபோடெக் -15% அண்ட் லீட் ரெவன்யூ -0.37%, ஐஆர்சிடிசி +66%, தாமஸ் குக் +105%, பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் 1129%. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவுக்கு தாமஸ் குக் 27% மைனஸ், ஐஆர்சிடிசி -24%, பிஎல்எஸ் -16%, டிபுடெக் +8% அண்ட் லீட் ரெவன்யூ +12%. ஓவராலா பார்க்கும்போது ஐஆர்சிடிசி அண்ட் தாமஸ் குக்கும் மைனஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது லாஸ்ட் 1 yearல. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அண்ட் பினான்சியல் ஹெல்த் ரேஷியோ ரெண்டுமே எக்ஸலண்டா இருக்கு. வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூ தான் காட்டுது. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 years பிரைஸ் ஹிஸ்டரி. 5 yearsோட ஹை 1176, லோ 349. இதனோட ஆவரேஜ் பிரைஸ் 762. இந்த ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 26% டவுன்ல ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி. இன்டென்சிக் வேல்யூ 330 ரூபாய், இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 926. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 628. ஆவரேஜ் ஐவில இருந்து 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 571. பையிங் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால நம்மளுக்கு கேட்டகரைஸ் ஆனது அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. இதே ஆவரேஜ் ஐவிக்கும் ஆவரேஜ் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ஐவி 695. அட்ஜஸ்டட் ஐவி கூட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்டட் ஐவி விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 19% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth. லாஸ்ட் 5 years ஆவரேஜ் 10.58, கரண்ட் இபிஎஸ் 17.82. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 68% growth காட்டுது. நெக்ஸ்ட்
PE growth, average 5 years PE 87.54, current PE 31.74. Average PE விட current PE 64% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இதே கரண்ட் பிஇக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 3% மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth rate, EPS growth rate 68% அண்ட் இன்கம் growth rate 4%. அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth rate 36% ஏர்னிங் growth rate காட்டுது. நெக்ஸ்ட் இந்தியன் ரயில்வேஸோட ரிலேட்டிவ் வேல்யூவேஷனை கம்பேர் பண்ண மற்ற 4 கம்பெனியோட வேல்யூவேஷனை குயிக்கா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் PLS இன்டர்நேஷனல் 52 வீக் ஹையில இருந்து 32% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாப் லைன் growth 5 years CAGR 23% இருக்கு அண்ட் பாட்டம் லைன் growth 5 years CAGR 46% இருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் லாஸ்ட் 5 years கம்பேர் பண்ணும்போது 10% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட்டை Q2 Q3 பீட் பண்ணிருச்சு. Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 16 crore கம்மியா இருக்குது. ஸோ 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்குது, 3வது ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆகல. அண்ட் ரேஷியோ பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 8 ஸ்கோர் வாங்கியிருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு எக்ஸலன்ட் அண்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ ஆல்சோ எக்ஸலன்ட். வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 50-50 அந்த ரேஞ்சு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth rate 93% இருக்கு. PE growth பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் PE விட கரண்ட் PE 36% மைனஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிபோடெக் 52 வீக் ஹையில இருந்து 30% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாப் லைன் growth 5 years CAGR 25% இருக்கு அண்ட் பாட்டம் லைன் growth 24% 5 years CAGR இருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 5 years கம்பேர் பண்ணும்போது 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், நம்மளோட மினிமம் கால்குலேஷனை Q2க்கும் Q3 பீட் பண்ணிருச்சு. Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 9 crore கம்மியா தான் இருக்கு. ஸோ 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, 3rd ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆகல. வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்குது. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ 50-50 அண்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ ஆல்சோ 50-50 அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு தான் காட்டுது. ஓவராலா அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 3 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. அண்ட் ஏர்னிங் growth rate 32% இருக்கு. நெக்ஸ்ட் லீட் ரெவென்யூ டெக்னாலஜி 52 வீக் ஹையில இருந்து 50% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. டாப் லைன் growth 5 years CAGR 52% and bottom line growth 5 years CAGR 60%. அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 5 year ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 3% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது. அண்ட் வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு தான் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ புவர், ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ எக்ஸலன்ட்னு சொல்ல முடியாது, குட்னு சொல்லலாம். அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு தான் காட்டுது. அண்ட் ஏர்னிங் growth rate 53% இருக்கு. நெக்ஸ்ட் தாமஸ் குக் 52 வீக் ஹையில இருந்து 48% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 years CAGR 4% இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு 66% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 years கம்பேர் பண்ணும்போது 6% இருக்குது. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், நம்மளோட மினிமம் கால்குலேஷனை Q2க்கும் Q3 பீட் பண்ணிருச்சு. Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 30 crore அதிகமா ரெவன்யூ காட்டியிருக்காங்க. ஸோ 3 ஃபேக்டருமே இங்க ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு அன்அட்ராக்டிவ்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கியிருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அண்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ புவர். வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு அண்டர் வேல்யூன்னு தான் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஏர்னிங் growth rate 38% இருக்கு. அண்ட் PE growth பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் PE விட கரண்ட் PE 35% மைனஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.